அம்மா வணக்கம். பாரி ஐயாவை பார்க்கணும். ம் ம். ஒரு நிமிஷம். அம்மா சொல்லுங்கம்மா. அவர் உள்ள வேலையா இருக்காரு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. குலதெய்வ கோயில்ல பூஜை பண்ணோம். தர்மகர்த்தையா பிரசாதம் கொடுத்து வர சொன்னாரு. இந்தாங்கம்மா. ஆமா இந்தாங்கம்மா. இது என்ன? இது வந்து பாரி ஐயா கோயிலுக்கு தானமா கொடுத்த நகை. தங்கம் இல்லையா, போலியா. பாரி ஐயா கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வர சொன்னாரு. போலியா? ஐயா கிட்ட சொல்ல சொன்னாரு. நான் சொல்லிடுறேன், நீ போ. சரிங்க. கட்டுறது நிப்பாட்டு. என்ன மரகதா, நல்ல காரியம் நடக்கிறப்ப அவசரமா பேசிட்டு இருக்கிற? நீங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு தாலி பிரிச்சு மாத்துறதா இல்ல அப்படியே துரத்தி விடுறதான்னு முடிவு பண்ணிக்கலாம். அண்ணே, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்தாங்க. அண்ணி, இது எப்படி? கோயில்ல இருந்து வந்து இப்பதான் கொடுத்துட்டு போறாங்க. இது தங்கம் இல்லையா, போலி நகையா. நல்ல மாட்டிக்கு போறோம். என்ன நீ சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும் இது எங்க அம்மாவோட நகை. இது எப்படி டூப்ளிகேட் ஆகும்? அதை என்கிட்ட கேட்டா நகையை யாருக்கு கொடுத்தீங்க? கொடுத்த ராசாத்தி கிட்ட கேளுங்க, இல்லனா அவ குடும்பத்துக்கிட்ட கேளுங்க. எப்படி பாரு, நம்ம அம்மா நகையை டூப்ளிகேட்னு சொல்றாங்க. கோயில்ல இருந்து பொய் சொல்ல மாட்டாங்களே. யார் பண்ண வேலை இது? என்ன ராசாத்தி, ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? உன் கழுத்துல இருந்துதான் கடைசியா கோயிலுக்கு கொடுத்தது. அது எப்படி இப்ப போலியாச்சு? பெரியத்த, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. மாமா கொடுத்த நகைய அப்படியே கழுத்துல போட்டிருந்தேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது அத்தை. ஏய், அழுது நடிச்சா விட்டுருவோமா? இந்த நகை எப்படி போலியா மாறிச்சு? அதுக்கு நீதான் விளக்கம் சொல்லணும். சத்தியமா எனக்கு தெரியாது பெரியத்த. அக்கா, ராசாத்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லக்கா. கண்டிப்பா அவ இப்படி பண்ணிருக்க மாட்டா. என்ன மங்கை, மருமகளுக்கு வக்காலத்தா? சம்மந்தி, சத்தியமா என் பொண்ணு அப்படிலாம் சூதுவாது செய்யறவ இல்ல. அவ ஒரு அப்பாவி. அப்போ அது எப்படி மாறுச்சு? ஒரிஜினல் நகை எங்க போச்சு? உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க யாரோதான் ஒரிஜினல் நகை எடுத்துட்டு போலி நகைய வச்சிருக்கீங்க. பார்த்த மாதிரி சொல்றாங்களே. ஐயோ, எங்க மேல இப்படி அபாண்டமா பழிய போடாதீங்க. அண்ணி விடுங்க. நீ நீங்க சும்மா இருங்க தம்பி. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியாம ராசாத்திக்கு தாலி பிரிச்சு போட போறதில்ல. எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்குதுங்க. மொத்த குடும்பமும் ஃப்ராடு. எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். அப்பதான் புத்தி வரும். ஐயோ, இதுக்கு மேல அமைதியா இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், அவ்வளவுதான். 嗯 இந்தம்மா. 嗯。 ம். 嗯。 இந்தம்மா. 嗯。 ம்.
போனா போகுது பொண்ணு கட்டி கொடுத்த இடம்னு பார்த்தா ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுப்பீங்களா? நல்லா புடிச்சு கொடுங்களேன் பாப்போம். இந்த நகையை கொடுத்தது நீங்க. நீங்க ஏன் பொய்யான கவரிங் நகையை கொடுத்திருக்க கூடாதுங்கிறேன். பொன்னி கொஞ்சம் சும்மா இரு. நீங்க வாயை மூடுங்க. நீங்க சும்மா இருக்கறனால தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க நம்ம குடும்பத்தை ஃப்ராடு திருட்டு குடும்பம்னு பேசிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ஆமாண்டி, நீங்க எல்லாரும் ஃப்ராடுங்க தான். நகையை வித்து தின்னுட்டு போலி நகையை செஞ்சு வச்சு ஊரை ஏமாத்துற உங்களுக்கு வேற என்ன பேர் சொல்லுவாங்க? இத பாருங்க, நாங்க தான் ஃப்ராட் பண்ணோம்னு வாய் கூசாம சொல்றீங்கல்ல, அதை ஏன் நீங்க பண்ணிருக்க கூடாது? இந்த நகை நீங்க போட்டது தானே? எங்க வீட்ல 4 நாள் கூட ராசாத்தி இருக்கல, மிச்ச நாள் ஃபுல்லா உங்க வீட்ல தான் இருந்திருக்கா. அப்படி பாக்கும்போது உங்க வீட்ல இருக்கிறவங்க இந்த வேலையை பண்ணிருக்கலாம்ல. ஏன் நீங்களே பண்ணிருந்திருக்கலாம்ல. யாரு குடும்பத்தை பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ? இப்படிப்பட்ட சம்பந்தம் எங்களுக்கு தேவையே இல்ல. முதல்ல ராசாத்திய கூட்டிக்கிட்டு மொத்த குடும்பமும் வெளியில போங்க. சம்மந்தி, பொன்னி அப்படி பேசினது தப்புதான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க சமாதானம் எதுவும் எனக்கு தேவையில்ல. உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு முதல்ல வெளியில போங்க. மாமா, வெளியில போங்க எல்லாரும். சம்மந்தி, தாலி பிரிச்சு மாத்தினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். உங்க பொண்ணையே பிரிச்சு அத்து விடலான்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல தாலி பிரிக்கிறது வேறயா? அண்ணி, வார்த்தையை கொட்டிடாதீங்க, அப்புறம் அள்ள முடியாது. சரியோ தப்போ, இது நாம போட்ட நகை. நம்ம வீட்டுல இருக்கும்போது தான் அது போலியா மாறி இருக்கு. அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சோம். இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு ஆக வேண்டியதை பாருங்க. தாலி பிரிச்சு மாத்துங்க. அதெல்லாம் முடியாது தம்பி. தப்பு செஞ்ச அவங்க இந்த வீட்ல இனிமே இருக்க கூடாது. அண்ணி, பிரச்சனை என்னன்னு அப்புறமா அமர உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை பிரிச்சு மாத்துற வேலையை பாருங்க. அப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க உங்க சம்பந்தி குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்படிதானே? மரகதா, சொன்ன கேளு, அடம்பிடிக்காத. நல்ல காரியம் நடக்கட்டும். நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசின குடும்பம் இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும். இது பாருங்க, நீ ராசாத்திய மருமக மட்டும் இல்ல, என் மக. அவளை வீட்டை விட்டு அனுப்புறது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? நான் எதுக்கு முன்ன நின்னு செய்யணும்? உங்க இஷ்டத்துக்கு நீங்களே பண்ணிக்கோங்க. பாரு, அவ கிடைக்கிற விடு. மங்கை, நீ ஆக வேண்டிய வேலையை பாருமா.
ராசாத்தி நீ போய் சேர்ல உட்காருமா. போமா. வா உட்காரு. அழாத. இனியா வந்து மெட்டி போட்டு விடு. போடா. இந்தாங்க மாப்பிள்ள. ம். வலது கல்ல போடு. இன்னும் 3 மாசத்துல தாலியை கட்டி கொடுத்துட்டு வீட்டு விட்டு போறவளுக்கு எதுக்கடி இவ்வளவு ட்ராமா? ஒழுங்கு மரியாதையா கிளம்புறதுக்கு வழியை பாரு. எல்லாம் நடக்கிறதே வேற. ஐயோ, அவங்க தான் எதுவும் புரியாம தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? எல்லாம் தெரிஞ்சும் நீ பண்றத பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கு. ஏண்டி 3 மாசத்துல பிரிஞ்சு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா உன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. நான் என்ன மாமா பண்ணேன்? என்ன பண்ணியா? என்னமோ இந்த ஜென்மம் முழுக்க என் கூட வாழ போற மாதிரி புது தாலி கோக்கிறது என்ன, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறது என்ன, நலங்கு பண்ணும்போது அதை ரசிக்கிறது என்ன? அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் தெரியுமா? அந்த மாதிரி ஓவரா பண்ற. ஏய், இப்படி சென்டிமெண்டா சீனா போட்டா ஐயோ அப்பா உன்னை இறக்கப்பட்டு உன்னை இங்கேயே இருக்க சொல்லுவேன்னு நினைச்சிடாத. சத்தியம் பண்ணுது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா. எனக்கு தெரியும் நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு. எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டும் உங்களை விட்டும் பிரிஞ்சு போய் தான் ஆகணும் மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடைக்கிற குட்டி குட்டி சந்தோஷத்தை அனுபவிக்க விடுங்களேன். அது கூட அனுபவிக்க விடாம ஏன் மாமா குத்தி குத்தி காட்டிட்டு இருக்கீங்க? இருக்கிற வரைக்குமாவது நான் சந்தோஷமா இருக்கேன்னு. ஓ, ஃபீலிங்கா? சரி விடு, உன் ஃபீலிங்க்கு நான் மரியாதை கொடுக்கறேன். என்ன உம்முன்னு இருக்க? சொல்றது புரியுதா? தள்ளிக்கோ.
அத்தை காஃபி. நீ சாப்பிட்டியா? நான் அப்பவே சாப்பிட்டேன் அத்தை. அக்காக்கு கொடுத்துட்டியா? இல்ல இதை எடுத்துட்டு போறேன். போ. கண்மணி காஃபி எடுத்துக்கோ. பெரியத்தை அங்கே நில்லு. என் ரூமுக்குள்ள வராத. அத்தை காஃபி கொண்டு வந்தேன். நீ என்ன கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, என் ரூமுக்குள்ள வராத. நீ ஒரு ஃப்ராடு. உன் குடும்பமே ஃப்ராடு குடும்பம். முழு நெக்லஸ் முழுங்கிட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இந்த வீட்ல நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ முதல்ல அந்த நெக்லஸுக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வா. அது என்ன சாதாரண நகையா? எங்க பரம்பரை நகை. அத வித்துட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இந்த வீட்ல சுத்திக்கிட்டு இருந்தா நான் மன்னிச்சிருவனா? வெளியில போடி. அத்தை என்ன நம்புங்க, சத்தியமா அந்த நகையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பொய்யெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லு. அக்கா, ராசாத்தி எப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவ மேல கோவப்படாதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா ராசாத்தி கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டா. ஓ, நீ அவளுக்கு வக்காலத்தா? உன் மருமகன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறியா? இதே தப்ப என் கண்மணி பண்ணிருந்தா எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? தப்பு பண்ணவள என்ன எதுன்னு கேக்காட்டியும் பரவாயில்ல, இப்படி வக்காலத்து வாங்காம இருந்தா அதுவே போதும். ஆனா என்னால இவள மன்னிக்க முடியாது. செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? இங்க பாரு, அந்த நகை எப்படி கவரிங்கா மாறுச்சுன்னு எனக்கு ஒரு முடிவு தெரியாம உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ செஞ்ச தப்ப மறக்கவும் மாட்டேன். மங்கை, இவகிட்ட சொல்லி வை, எனக்கு இவ கையால எதுவுமே வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. ராசாத்தி வா வா. ராசாத்தி, சும்மா அழுதுகிட்டு இருக்காத. அக்காவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சரி, இந்த காஃபியை குடி. இல்ல அத்தை, எனக்கு வேண்டாம். அதையே நினைச்சிட்டு இருக்காத ராசாத்தி, முதல்ல குடி. இல்ல அத்தை, வேண்டாம் அத்தை. சொல்றேன்ல, குடி. அழுது அழுது தலைவலி வந்துட போகுது. குடி. என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல ராசாத்தி, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் ஒரு தெளிவுக்காக தான் இத பத்தி கேக்குறேன். அக்கா இந்த விஷயத்துல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களோட கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அது எங்க பரம்பரை நகை, எங்க மாமியாரோட நகை. அத உனக்கு அவர் ரொம்ப ஆசையா போட்டாரு. அத்தை, நீங்களும் என்ன நம்பலையா? ஐயோ, எனக்கு அதை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா அந்த நகை எப்படி டூப்ளிகேட் ஆச்சுன்னு தெரியணும். ஏன்னா இந்த குடும்பத்துல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க.